ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்தியா விளாக்ஸ்லேருந்து அட்ரினா பேசுகிறேன். காரைக்காலில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த பீச்சில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையாவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதுலேயும் மெரினா பீச் மாதிரிலாம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். நல்ல மெரினா பீச் மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருந்துச்சு. வாங்க நம்ம ஒன்று ஒன்றா உள்ளக்க போய் பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ளக்க வந்துட்டோம். இதில் ஒரே ஒரு 2-3 கார்கள் இருந்துச்சு, பேட்டரி காரு. சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அப்போ என் தம்பியும் அங்கே போகணும்னு சொன்னான். அதனால் நாங்களும் போனோம். கிட்டத்தட்ட அந்த காரில் 4 தடவை ஏறிட்டான். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு அந்த கார். எல்லாருமே சின்ன பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாலியாக விளாண்டாங்க. நானும் ஒரு தடவை போனேன் அந்த காருக்கு. வாங்க மக்களே, இப்போ நம்ம பீச்சுக்கு போகலாம். சென்னை மெரினா பீச்சில் கூட இல்லாத ஒரு ஆக்டிவிட்டி இங்கே இருந்துச்சு. அது என்ன ஆக்டிவிட்டினா ஒட்டக சவாரி தான். அதில் நாங்களும் போனோம். சின்ன பிள்ளைங்க மட்டும் அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் கூட எங்கள் அப்பா வந்தாங்க. நானே எங்கள் அப்பா என் தம்பியும் நல்லா ஜாலியாக ஒட்டக சவாரி போனோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் போணுச்சு. ஆனால் அதில் போகிறதுக்கும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கடலெல்லாம் பார்க்கும்போது நிறையா பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஏறுறோம் பாருங்கள் மேலே, இந்த ஏற விட்டாங்க எங்களை எல்லாத்தையும். ஆனால் அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் வரலாமான்னு நாங்கள் கேட்டு பார்த்தோம். இல்லை, நீங்கள் கீழே விழுந்துருவீங்க, அப்பா அம்மா வரணும்னு சொன்னனால தான் எங்கள் அப்பா வந்தாங்க. வாங்க நம்ம போகலாம். நீங்களும் சேர்ந்து ஒட்டக சவாரி வாங்க. ஒட்டக சவாரி முடிஞ்சிருச்சு மக்களே. இப்போ குதிரை சவாரி போகிறோம். குதிரை சவாரியில்
காரைக்காலில் மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகுது. என்னோடது கூட நான் ஒன்று போனேன், என் தம்பி ஒன்று போனான். என்னோடது கூட அவ்வளோ ஸ்பீடாக போகலை, என் தம்பிக்குள்ளது அவ்வளோ ஸ்பீடாக போணுச்சு. ஆனால் அவன் பயப்படவே இல்லை, நானாக பயந்துக்கிட்டே வந்தேன். ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போணுச்சு மக்களே. நம்ம இப்போ குதிரை சவாரி முடிச்சாச்சு. இப்போது அங்கே ஒரு பீச் மாதிரி ஒரு பீச் இருந்துச்சு. அந்த பீச்சுக்கு போய் நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், கடலில் அவ்வளோவா ஒன்றும் ஆழம் வரல. இந்த தெப்பக்குளம் மாதிரியே நீந்திகிட்டே இருந்துச்சு. ஆனால் குளிக்கிறதுக்கு அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் தண்ணியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட அந்த பேட்ரி கார்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேட்ரி காரில் நானும் என் தம்பியும் இந்த ஏறிட்டு இருந்தோம். அந்த பேட்ரி காரில் எல்லாருமே ஏறினோடனே நானும் ஒரு தடவை ஏறினேன். என் தம்பியும் நானும் வந்துட்டுருக்கோம் பாருங்கள் பேட்ரி காரில். இங்கே பாருங்க மக்களே, நிறையா கடை இருந்துச்சு. பானிபூரி கடை இருந்துச்சு, ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு, எல்லா கடையுமே இருந்துச்சு. ஸ்வீட் கார்ன் கடை கூட இருந்துச்சுங்க. நாங்கள் எல்லா கடையிலையுமே எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு நிறையாவே இருக்குது. விளாடுறது கூட அதிகமாக இல்லை, சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்குங்க. எதெல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அதெல்லாம் அளவாக சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. பாருங்க, ரொம்ப ரொம்ப கடைகள் நிறையா இருந்துச்சு. பொம்மை கடையும் நிறையா இருந்துச்சுங்க. என் தம்பி திரும்பியும் பேட்டரி காருக்கு போயிட்டான் மக்களே. பாருங்க, பேட்டரி கார்லேயே தான் அழைகிறான். அவனை கையிலே பிடிக்க முடியல. 4 தடவை போவான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. எப்பயுமே அவன் 4 தடவை தான் போகிறான். அதனால் தெரியலை, எப்பயுமே பேட்டரி காரில் தான் அழைகிறான். வர சொன்னாலே வரமாட்டேறான். இங்கே பாருங்கள், ஒரு ஜெயண்டிவில் பெரிய ஜெயண்டிவிலாக இருந்துச்சு. அந்த ஜெயண்டிவில்ல ஒரு சில ஆறுங்கள்லாம் இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்தது அப்படியே இந்த விளாட்டுக்கள்லாம் இருந்துச்சு. என்னென்னதெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு. அடுத்து ஒரு பலூன் ஜம்பிங் மாதிரி ஒரு பலூன் இருந்துச்சு. அந்த பலூனை நானும் என் தம்பியும் ஏறினோம். அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பொம்மை கடைகளுமே நிறையாவே இருந்துச்சு. ஐஸ்கிரீம் கடை இதோட 4 தடவை வந்துருச்சு. நிறைய ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு, பானிபூரி கடை நிறையாவே இருந்துச்சு. இந்த கடலும் தெரியுது பாருங்கள், நல்லா எல்லாமே தெரிஞ்சிச்சு. கடைகள் தான் நிறையா இருக்குது. இன்னும் இந்த பேட்டரி காரை விட்டு இறங்கலை பார்த்தீங்களாங்க, இறங்கவே மாட்டுறாங்க அதை விட்டு. அடுத்து இந்த ஜம்பிங் பலூன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இல்லை, நானும் என் தம்பியும் விளாண்டுட்டு இருந்தோம். என் தம்பி தான் நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. சூப்பராகவே இருந்துச்சு அந்த ஜம்பிங் பலூன். வந்து சறுக்கி விழும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவன் சிரிச்சிட்டே இருந்தான் என் தம்பி.
5 மணிக்கு வந்தோம். இப்போது நாங்கள் எங்களோட ரூமுக்கு போகிறோம். மனசே இல்லாமல் ரூமுக்கு போகிறோம். பாருங்கள், ரூமுக்கு போகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டு போயிருங்க. அப்போ தான்